நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து ஏப்ரல் மாதம் வந்துருச்சு. ஸோ ஏப்ரல் மாதத்துக்கான ஜாப் வேகன்சி என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் வந்து நீங்கள் எப்போயே கூட வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு கூட போய் பாருங்கள். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 1 நம்ம வீடியோ போட்டிருப்போம். என்ன வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா, அந்த மாதத்துக்கு உண்டான ஜாப் வேகன்சி போட்டிருந்தோம். அதில் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளார பிஎஸ்ஐ ஜாப் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பிஎஸ்ஐ ஜாப் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 30 பிஎஸ்ஐ ஜாப், அதாவது மார்ச் 30 பிஎஸ்ஐ ஜாபுக்கான அட்மிஷன் போட்டாச்சு. இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளார இவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி போகிறாங்க. ஸோ நம்ம சொல்கிறது கண்டிப்பாக வந்து அந்த ஜாப் வேகன்சியெல்லாம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் முறையாக வந்து அப்ரூவல் வாங்கின ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மூலமாக அவங்கள்ட்ட வந்து நம்ம ஜாப் வேகன்சி இந்த மந்தில் என்னென்ன வரும்னு கேட்போம். அவங்க நம்மள்ட்ட கொடுக்குற அப்டேட்டை வச்சு தான் வந்து நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அப்படிங்கிறப்ப நம்மளோட இந்த ஜாப் வேகன்சி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. கண்டிப்பாக அந்த ஜாப் வேகன்சிஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் வந்து என்னென்ன ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோ, இப்போ நான் இப்போ சொல்ல போகிற ஜாப் வேகன்சிலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னாலோ, நீங்கள் தாராளமாக வந்து அந்த ஜாபுக்கெல்லாம் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி இப்போ ஜாப் வேகன்சி வருதுல்ல, அதில் வந்து இபாஸு, எஸ்பாஸு, என்டிஎஸ் பர்மிட்டு இதிலெல்லாம் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேலரி ஹையாக இருக்கும். நிறைய பேர் இந்த ஜாப் வேகன்சிக்கு தான் போகிறதுக்காக மூவ் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் மூவ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஜாபுக்கு வந்து மோஸ்ட்லி வேகன்சி வருது. ஏன்னா இது எல்லாமே டெக்னிக்கல் லெவல் ஜாபாக இருக்குது. இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நிறையா ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஜென்ரல் ஒர்க்கராக மட்டும்தான் போக முடியும். எஸ்பாஸ் இபாஸில் ஜென்ரல் ஒர்க்கரும் இருக்குது. ஸோ ஜென்ரல் ஒர்க்கராக தான் போக முடியுமே ஒழிஞ்சு பொசிஷன்லையோ இல்லை ஹை சேலரிலையோ உங்களால் போக முடியாது. யாராவது இப்போ தான் டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி, மோஸ்ட்லி நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ எந்த ஃபீல்டில் ஜாப் அதிகமாக வருதோ அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை 1 வருஷமோ 2 வருஷமோ கேதர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை சேலரியில் ஒரு ஒயிட் காலர் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அந்த மாதிரி நிறையா பேருக்கு நம்ம ஜாப் வேகன்சிஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்குற சம்பளத்தை கொடுக்கறதுக்காக நிறையா கம்பெனி வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இ பாஸு, எஸ் பாஸு, என்டிஎஸ் பர்மிட்டு, டிவி பாஸ் இதிலெல்லாம் என்னென்ன ஜாப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மொத்தமாகவே பார்த்துருவோம். கிளீனிங் ஜாப் இருக்குது, கிளாஸ் 3 டிரைவர் இருக்குது. கிளாஸ் 3 டிரைவர்னால் நீங்கள் ஒர்க் பர்மிட்லேயே போயிட்டு நீங்கள் வந்து கிளாஸ் 3 டிரைவர் எடுத்துருக்கீங்க, லைசன்ஸ் எடுத்துட்டீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பர்மிட்லேயே போயிருந்தாலும் உங்களுக்கு எஸ் பாஸ்லேயோ இல்லை இ பாஸ்லேயோ என்டிஎஸ் பர்மிட்லேயோ எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஃபேக்ட்ரி ஒர்க்கு. ஃபேக்ட்ரி ஒர்க்கில் ஜென்ரல் ஒர்க்கராக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனு, இந்த மெயின்டெனன்ஸ் பர்சனு, எனக்கு 2 வருஷம் 3 வருஷம் வந்து மிஷின் மெயின்டெனன்ஸ்லாம் வந்து தெரியும் அப்படின்னா அவங்க ஃபேக்ட்ரி ஒர்க்குக்கு எடுக்கலாம். அடுத்தது சிஎன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா லேத்திங்கு, மேனுவல் லேத்திங்கு, ப்ரோக்ராமிங்கு, மைலிங்கு, இது எல்லாத்துலேயுமே வந்து ஆள் எடுக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. சிஎன்சியில் சும்மா ஏதோ 6 மாதம் நான் ஒர்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் போனீங்கன்னா சிரமம். ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க்கு தெரியும்னா மட்டும் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் பெண்களுக்குன்னு சொல்லலை, நான் லேடிஸும் எடுப்பாங்க அப்படின்னா அதில் லேடிஸை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பியூட்டிஷியன் வந்து லேடிஸ் எடுப்பாங்க. பியூட்டிஷியனில் வந்து யூனிக்யூ சலூனில் வந்து ஜென்ஸுமே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அட்மின் லெவல் ஜாபு. இதில் வந்து பசங்களும் எடுப்பாங்க, பொண்ணுங்களும் எடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு பொண்ணுங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. அதே மாதிரி குட் லுக்கிங், ஒயிட் ஸ்கின் இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. அடுத்தது ப்ளம்பிங் சூப்பர்வைசரு, அந்த மாதிரி ஜாப் வேகன்சிஸ் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் இதுலேயுமே வந்துட்டு இந்த மாதத்தில் ஜாப் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது சேல்ஸ் ஃபீல்டு அப்படின்னா இப்போ ஜுவல்லரி ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை மினிமார்ட்டு, சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை துணி கடையாக இருக்கட்டும், இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து நீங்கள் வந்து ஜாபை வந்து இந்த மந்தில் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஹோட்டல் ஃபீல்டில் வந்துட்டு ஜென்ரல் ஒர்க்கர் அப்படின்னா எல்லா ஒர்க்குமே பார்க்குற மாதிரி இருக்கும். சப்ளையரு, அதுக்கப்புறமேட்டு குக்கு, நார்த் இந்தியன் ஷெஃப்பு, சவுத் இந்தியன் ஷெஃப்பு, அப்புறம் அந்த காஃபி மட்டும் கலந்து கொடுப்பாங்கள்ல அதுக்கு, அந்த மாதிரி ஜாபுக்கு வந்து ஹோட்டல் ஃபீல்டில் நீங்கள் இ பாஸோ, எஸ் பாஸோ, இல்லை என்டிஎஸ் பர்மிட்டோ, இல்லை டிபி பாஸோ தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டெஸ்க் ஆஃபீஸர்னால் ரிசப்ஷனிஸ்ட்டாக வந்து கேட்பாங்க. இதில் வந்து மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுக்கு தான் அந்த குட் லுக்கிங் அதெல்லாம் கேட்பாங்க. அடுத்தது வேர் ஹவுஸில் ஜென்ரல் ஒர்க்கு. நீங்கள் வேர் ஹவுஸில் ஜென்ரல் ஒர்க்கருக்கு வந்து இந்த மந்த்துமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இ பாஸ்லாம் எடுக்கிறாங்கன்னா தெளிவாக கேட்டுக்கோங்க. ஒரு இடத்துல தான் வேலையா? ஏன்னா இப்போ ஆல்ரெடி வேர் ஹவுஸில் போனவங்க நிறைய பேர் அங்கே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல தான் வேலையா? அமௌண்ட் எவ்வளவு? சேலரி கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்களா? ரூம் வந்து கிளியராக இருக்குமா? ரூம் தெளிவாக கொடுத்துருவாங்களா? ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்கு என்ன
எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், சப்போஸ் டீபோர்ட் பண்ணால் என்ன, எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதே மாதிரி பாஸ்லாம் 10,000 வெள்ளி 12,000 வெள்ளிலாம் சம்பளம் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை டீபோர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி பாஸ்லையும் டிஇபி பாஸ்லையும் டீபோர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்தது மெக்கானிக் ஃபீல்டில் கார் மெக்கானிக்கு, பைக் மெக்கானிக்கு இதுக்கெலாம் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி பைக் மெக்கானிக் அப்படின்னா இங்கே நம்ம ஊரில் வந்து இருக்க பைக் மெக்கானிக்கு 300cc அந்த ரேஞ்சில் தான் வந்து பைக் பார்க்க முடியுது. ஆனால் சிங்கப்பூரில் வந்து 500cc மேலே பார்க்குறவங்கள தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் கார் மெக்கானிக்கு, இந்த லாரி மெக்கானிக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. இந்த மாதமும் அதிகமாக வந்து வேகன்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபீல்டுலலாம் வந்து இந்த மாதத்தில் வந்து ஜாப் வேகன்சிஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிசிஎம், ஒர்க் பர்மிட்டு, ஷிப்யார்ட் பர்மிட்டு இது மூணுலையும் என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம். மெரினில் வந்து ஜென்ரல் ஒர்க்கர் ரெகுலராக இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒர்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியனுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது பிசிஎம் பர்மிட்டில் வரும். மெயின்டெனன்ஸ்னால் எதை மெயின்டைன் பண்ணுறதுனா, இப்போ இந்த பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை கம்பெனியில் இருக்க பில்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது மெக்கானிக் சம்மந்தமான மிஷினரி ஐட்டமாக இருக்கும், இதிலெல்லாம் வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான வேலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வாட்டர் பிளான்ட் ஒர்க்கில் இருக்குது. வாட்டர் பிளான்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இது பிசிஎம்மில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஸ்கபோல்டிங்கில் ஆல்ரெடி பிசிஎம் வந்து இப்போ 1ஆம் தேதியே வந்துருச்சு. அங்கே போயிட்டு டெஸ்ட் அடிக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கபோல்டிங்கில் வந்து வேலை இருக்கும். ஸ்கபோல்டிங் வேலை கஷ்டம்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சில கம்பெனிகளில் ஸ்கபோல்டிங்கில் வந்துட்டு மீட்ரு கணக்கில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஹையாக சேலரி சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு ப்ளம்மர் ஜாப்பு. ப்ளம்மர்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ளம்மருக்கு ஹெல்ப்பரு இந்த மாதிரி ஜாப் வந்து டெஸ்ட் அடித்தவங்களுக்கு வருது, ஓகேங்களா. அடுத்தது வெல்டர் ஜாப். வெல்டர் வந்து நீங்கள் பிசிஎம் பர்மிட்டு, ஷிப்யார்ட் பர்மிட்டு டெஸ்ட் அடிச்சிருந்தீங்கனாலும் வெல்டருக்கு நல்ல சேலரி கொடுப்பாங்க. அடுத்தது ஏசி டெக்னீஷியன், ஏசி டக்டிங் ஜாப். ஏர்கவுண்ட் டெக்னீஷியன் வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் டக்டிங் ஜாப் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்துட்டு பிசிஎம்லேயோ இல்லை ஒர்க் பர்மிட்லேயோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது ஸ்டீல் ஃபிக்சர்னால் கம்பி வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த அதை புதுசாக கட்டடம் கட்டுறாங்கன்னா அதுக்கு கம்பி கட்டுற வேலை அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஸ்டீல் ஃபிக்சர் வேகன்சியுமே இந்த மாதத்தில் வரும். அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ஜென்ரல் ஒர்க்குனா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கும். ஃபேக்ட்ரியில் வந்துட்டு எல்லா ஜென்ரல் ஒர்க்கர்னு வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் அவங்க என்ன வேலை சொன்னாலுமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு அதிகமாக வரும், ஓகேங்களா. அடுத்தது டிரைவர் ஒர்க் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சிங்கப்பூரில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துருக்கீங்க. இப்போ பிசிஎம்லேருந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி பிசிஎம்லேயே டிரைவிங் ஒர்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பாஸ், பாஸில் வந்து நீங்கள் டிரைவிங்கில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே இருந்திருக்கீங்க, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா கட்ட வேண்டிய அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ இந்த ஜாப் எல்லாத்தையுமே இந்த மந்தில் வந்து எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. டிஇபிலலாம் க்ளீனிங் ஜாப்லாம் வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் டிஇபியில் வந்து சேலரி கொஞ்சம் ஹையாக இருக்கும். இது எல்லா ஜாபுக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சேலரின்னு கேட்டுக்கோங்க, எவ்வளோ நாளில் ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு கேட்டுக்கோங்க. அதே மாதிரி டீபோர்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மூவ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் RA லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மூலமாக இந்த ஜாப்லாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் போக முடியும். ஸோ இந்த ஜாப்புக்கெலாம் வந்து நீங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏஜென்சியில் ஒவ்வொரு ஜாப்பும் ஒவ்வொரு ஏஜென்சியில் வரும். அப்படி இருக்கப்போ அந்த ஏஜென்சிலாம் என்னால் அலைய முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா www.sgtamlan.com இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா ஜாப் வேகன்சியும் இந்த RA லைசன்ஸ் ஹோல்டர்ஸோட எல்லா ஜாப் வேகன்சியுமே அதிலே போட்டிருப்பாங்க. அதிலே ஃபோன் நம்பர் இருக்கும், சம்பளம் இருக்கும், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் உங்களை செலக்ட் பண்ணி ப்ராப்பராக இன்டர்வியூ இருக்கும். சில ஜாபுக்கு வந்து ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க, எந்த பிரச்சனையுமே வராது. RA லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேரில் வந்துட்டு அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் மூவ் பண்ணுறப்ப ஏமாற்றிட்டு போகிறது அந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் நம்பி மூவ் பண்ணலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.